உட்கார வச்சு போவேன். ஆமா சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். நீ ஒண்ணு. உன்னை எத்தனை பேர் ஏத்தணும்? என்ன 18 பேர் வரணும். 18 சைக்கிள் ஆணும் விட்ட வளைஞ்சு நடக்கும். ஆமா அது மேல உட்காருங்க. சீட்டு மேல. ஆமா நல்லா நடிக்கிறடா. அதான் சிவாஜி சேர்த்துக்காரு. சைக்கிள் கிட்ட மேல பெல்ல காணோம். என் சீட்டிங்க உட்காந்துங்க. கொளுத்துன என்னப்பா அங்க எக்கோ அடிக்குது. நடிக்கிறேன்னா நான் எவ்வளவு நடிப்பேன். ஓஹோ முன்வில்ல காத்துக்குதான்னு பாக்குறேன். நாங்க எப்பவுமே முன்வில்ல பார்க்க மாட்டோம், பின்வில்ல தான் பார்ப்போம். நான் வீல பிடிக்கிறத பாக்க. துணி போட்டா வெளுக்கு என்ன போட்டா வெளுக்கு போடுறது வெள்ள துணியா போட்டு அப்படியே எடுத்துக்கணும். 30 விழா நடக்குது. என்னென்ன விழா? 30 விழா. என்னென்ன இலவசமாக பிறந்த நாள் விழா. இவர் என் ஜாமானு எஜமான். இவர் பேரரசு மோகன் ராய். இவங்க 2 பேர் அங்கிருந்து வந்துக்கிறாங்க. நான் பேரரசு இல்லை, ஐயா தான் பேரரசு. நான் காவலாளி எடுப்பு ஏகாமரம். நல்லா இருக்குமா? நல்லா இது என் தம்பி எல்லாம் பாக்குறேன். காலை பார்த்துட்டான். சரி தேவடியா உன்னை எதுக்கு நம்ம கூட்டு வந்துக்கிறோம்? எதுக்கு? முக்கியமான விஷயம் தான் கூட்டு வந்துக்கிறோம். நீ என்ன பண்றீங்க எது பண்றீங்க எங்களுக்கு தெரியாது. மன்னர் அப்படியே கவுத்து சேர்ல இருந்து தள்ளி விட்டுட்டா. அது எங்களுக்கு தெரியாது. பார்க்க மாட்டாரு அவரு. அப்படி கிடையாது. நீ என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க உன் ஆட்டத்துல அவர் மயங்கணும். ஓ சொல்லு ஒழுங்கு எதனா ஓய்வு போட்டோம் நமக்கு. ஆனா மறுபடியும் காலி போடுறாங்க. அது இல்ல வேறண்ணா நீதான் கூட்டணும் சொல்லு. அது நாங்க சொல்லுமா நாங்க மெட்டலாம். அதெல்லாம் விடு. சிறப்பா ஆடு. ஆட்டு என்ன வேணாலும் கேளு. அவன் கொடுப்பாரு அதேதான். சிறப்பு சிறப்பு சூப்பரா அண்ணன் பாரு. உமால பிரமாத்மா அண்ணன். உமால கீ கேச்சான். உமால ஜார்ஜி என்னடா பொம்மல புது மாடு அப்பலாம் புது மாடு எவனா சண்டை 8 ஒன்னே தான் கம்மல என்ன கும்பல் புது மாடல போயிட்டு எங்க அம்மால இன்னும் ஒப்பனை சும்மா சும்மா பண்ணிட்டா குளித்து உட்காந்து ஜாலியா சரி ஆட்டியா கால் காத்து என்ன பேசுற வந்து துண்ணியா பத்துனியா அண்ணா கல்மு காத்து வட்டா அப்படிலாம் பேசாத ஒரு அப்படித்தான் பேசுவேன். உன்ன என்ன ரெஸ்பெக்ட் வந்து ஆடுறவங்களுக்கு அம்மா இப்படித்தான் பேசுவேன் நானு. முன்னாடி நீ டான்ஸ் ஆனா எங்க டான்ஸ் எல்லாம் பாத்தியா? பாத்தாங்க மாடல் டான்ஸ் இன்னொரு டான்ஸ் ஆனா அது பாக்காது பிடிச்சேன். கிளம்புடி பணம் காணும். ஓ மை காட் கால் மாறி போச்சு. 2025 பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும். அது பாத்ரூம் போயிருக்கும். பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் பாத்ரூம் போயிருக்கும். வரும் பணம் எப்படிடா பாத்ரூம் போகும்? அந்த நோட்ல யாருக்கிட்ட அவருக்கு வராதான். நான் எவ்வளவு நாள் தான் அழிச்சிருப்பாரு. போயிருப்பாரு வருவாரு. ஆனால் சாப்பிட்டு வருவாரு. ஆனா ஒரு நாள் என்கிட்ட வந்து அழுகுறாரு. உங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ணடா. வெள்ளக்காரனு சுதந்திரம் வாங்கி தந்தேன்டா. சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன்டா. அந்த ரூபா நோட்ல போட்டா போடலன்னு நான் கேட்டேன்டா. என்ன ஏன்டா தூக்கி அந்த ரூபா நோட்ல போட்டீங்க? எனக்கு தூப்ப ஓய்ந்து சாப்பிட போறானா? எனக்கு அசிங்கமா இருக்காடே. சுதந்திரம் வாங்கி கொடுத்தானே சரக்கு அடிக்கிறானா? எனக்கு தூக்கி கடாசுறான். அப்படி அசிங்கமா இருக்காரு. சுதந்திரம் வாங்கி கொடுத்து நான் அனுபவிக்குமாடா.
அதுவாது பரவாயில்ல. இந்த பொம்பளைங்களாம் தூக்கிக்கான வச்சுக்கிறாங்க. அசிங்கமா இருக்குதுறாங்க. அழுவுறா ஜெம் நோட்டா சால கிஞ்சி போச்சு. ஏன் சொல்லுங்க ஜெம் ஆயிட்டாரா நோட் நினைச்சு சாக்கிஞ்சி. நல்லா ஓட்டுறா கம்பி கட்டுறா கம்பி தானே டாங்க காட்ட முடியும். ஐயா ஐயா இவன் தான் எடுத்துக்கிறான். ஐயா ஐயா அவர் தூங்கிறாரு. ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்க. கண்டுபிடிச்சிக்கலாமா? குளர் வசனம் நிறைய பண்றான். நான் தான் எடுத்து வச்சேன். ஏன்டா அந்த வேலை? துட்டு வேணுமா? ஆமா துட்டு வேணுமா? அப்பனா நான் கேட்க பதில் சொல்லு. டான்ஸ் இவரு ஒரு ஆள். துட்டு வேணுமா? ஆமா. அப்பனா நான் கேள்வி பதில் சொல்லணும். கேள்வியா? அப்பதான் உனக்கு துட்டு. கேள்வி நீங்கள் எழுப்புகிறீரா இல்ல நான் எழுப்பட்டுமா? இல்ல, இப்ப நான் ஏப்புறேன். சரி, உங்ககிட்ட ஒரு 1500 ரூபாய் நான் கடன் வாங்கிட்டேன். அந்த 1500 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். உனக்கு லாபம் வருமா? எனக்கு லாபம் வருமா? யாருக்குமே லாபம் வராது. யாருக்கு லாபம் வராது? வட்டி போட்டு கொடுத்தா எனக்கு லாபம் வரும். நான் வெட்டி இல்லாத வாங்குறேன், லாபம் வரும். ஆனா எனக்கு லாபம் வரும் 100 ரூபாய். எப்படிதான் வரும்? ஆமா, நோவாது 100 ரூபாய் சம்பாதிப்பேன். உனக்கு வருமா? லாபம்லாம் வராது. ஏதோ அந்த நேரத்துல உதவி பண்ணு. 1500 ரூபாய் வாங்கி திருப்பி 1500 ரூபாய் கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு 100 ரூபாய் லாபம் வரும். எப்படி சொல்லு? அதையெல்லாம் பார்த்து கத்துக்கிறீங்களா? எப்படிடா லாபம்? அப்படிதான் தேவடியா. இப்போ உங்க அம்மா கிட்ட நான் ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். எங்க அம்மா நான் யாரு? உங்க அம்மா தான் உன்னை பெத்தவளோ வளர்த்தவளோ எவ்வளோ வத்தி விடு. அவ இவெல்லாம் பேசக்கூடாது. அப்ப நான் வாயாலே அவனுவா உங்க அம்மாளுக்கு பண்ணா சரி ஓகே. அவகிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கினேன். எங்க அம்மா கிட்ட ஆமா, ஞாபகம் இல்லாத எங்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை பார்த்து உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். 500 ரூபாய். அந்த 500 ரூபாயில 300 ரூபாய் மளிகை சாமான் வாங்கிட்டேன். எவ்வளவுக்கு? 300 ரூபாய்க்கு. 300 ரூபாய் மளிகை சாமான் வாங்கிட்டேன். ஓகே. மீதி எவ்வளவு கையில இருக்குது? 200 ரூபாய். இது வீணா செலவு பண்ணிட்டாக்கா கடத்த கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த 200 ரூபாய் எடுத்து உனக்கு 100 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். ஓகே. உங்க அம்மா கிட்ட 1000 ரூபாய் வாங்கினா அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்தேன். இப்போ உனக்கு எவ்வளவு தரணும், உங்க அம்மாளுக்கு எவ்வளவு தரணும்? எனக்கு 400, எங்க அம்மாவுக்கு 900. எவ்வளவு தமிழ்ல சொல்லு. எனக்கு 400 ரூபாய். எங்க அம்மாவுக்கு 900 ரூபாய் தரணும். இல்ல, நீ தமிழ்ல பேசுற மாதிரி பேசு. வெள்ளக்காட்சி போற மாதிரியே பேசு. அவள் தான் வருவான், நான் கணக்கு சொல்ல மாட்டேன். 900 எங்க அம்மாவுக்கு தரணும். 900. அப்படிதான் நீ சொல்ல முடியும் பாரு. எனக்கு 400 தரணும். 9 நீயே சேர்க்கிறியா? சொல்லுங்க. உங்க அம்மாளுக்கு எவ்வளவு தரணும்? 900 ரூபாய் தரணும். உனக்கு 400 ரூபாய் தரணும். நான் மொத்தம் சேரு 1300 ரூபாய். 1300 ரூபாய். ஓகே. இப்ப உன்னை எவ்வளவு தரணும்? இன்னும் 200 ரூபாய் தரணும். நான் மளிகை சாமான் எவ்வளவு வாங்கி வச்சுக்கிறேன்? 300 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுல இருந்து 200 ரூபாய் எடுத்துட்டா எவ்வளவு இருக்குது? 100 ரூபாய் லாபம் தானே? இல்ல நீ குழப்பறடா. கரெக்டா தான் சொல்றேன். இல்ல சொல்லு. 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு உங்க அம்மா கிட்ட 1000 ரூபாய் எங்க மம்மி கிட்ட அது வாங்கினேன். ஞாபகம் இல்லாத வச்சேன். ஓகே. உங்ககிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கினேன். அதுல 300 ரூபாய் மளிகை சாமான் வாங்கிட்டேன். மீதி 200 ரூபாய் இருக்குது. 200 ரூபாய் இருக்கு. உங்க அம்மாளுக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். உனக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். உங்க அம்மாளுக்கு எவ்வளவு தரணும், உனக்கு எவ்வளவு தரணும்? அவங்களுக்கு 900 ரூபாய் தரணும். எனக்கு 400 ரூபாய் தரணும். சரி, 1300 ரூபாய். நான் மளிகை சாமான் வாங்குது 300 ரூபாய். 200 ரூபாய் எடுத்துட்டா மீதி எவ்வளவு இருக்குது? தேவடி நோவாத சம்பாதி பண்ணாலாம் கணக்குல புலி யாருக்கிட்ட வச்சுக்கிறீங்க? தேவடியா என்ன அது எனக்கு என்ன கடன் வாங்கிக்கூடா? யாரு உனக்கா? நானே இப்பதான் முயற்சி பண்ணிக்கிறேன். சரி பரவாயில்ல, அதை விடு. ஆமா பணத்தை கூட கேள்வி பதில் சொல்லு. கேள்வி இன்னுமா? ஆமா, இது 2 முறை எழுப்புறேன். நான் கேட்பேன். நானு நீ பதில் சொல்லணும். சொல்லுங்க. சரி, ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் எடுத்து போவேன்? சைக்கிள்னா மிதிவண்டி பத்தேண்டா பால்காரே தண்ணி ஊத்துவாங்களா? ஆமா ஆமா, எப்பவுமே கரகர பால் அப்படியே குடிக்க கூடாது. டிபி நோய் வரும், ஆஸ்மா வரும், சளி கட்டும், எல்லாம் நோய் வரும். அதுக்கு தான் டீ வச்சோம் தண்ணி ஊத்தி கலக்குறாங்க. அது நம்ம தண்ணி ஊத்து பால் மாட்டா அவரே தண்ணி ஊத்தி விற்கிறாரு. அவரை நம்ம எதுவும் தப்பு நினைக்க கூடாது. இப்போ ஒரு சைக்கிள் எத்தி பேர் சைக்கிள்ல 3 பேர் ஏத்துவோம். உன் சாமாத்தி 3 பேர் ஏத்து. அதே சைக்கிள் நான் எத்தனை பேர் ஏத்துவேன்? எத்தனை பேர்? உன் மேல 19 பேர் ஏத்துவோம். ஒரு சைக்கிள் உன் மேல 19 பேர் அடாடிமா. அவனை ஏத்த முடியாது. கேள்வி கேக்குறீங்க பெரிய ஆத்திரேனே அடிக்கோல வரேன். நான் ஏத்துவேன் 19 பேர் ஏத்துவேன்.
ஆனா நாளைக்கு ஏத்துவானுங்க எல்லாம் கேட்டு பொய் சொன்னாலே பொருத்தமடி உரைக்கும். ஒண்ணு சொல்றேன் 19 பேர் நான் ஏத்துவேன் உனக்கு சொல்லு. இப்போ ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள் எனக்கு டவுட். என்ன 19 பேர் படுக்க போட்டுருந்தானே. லூசா நான் மென்டலா சைக்கிள் தான் ஏத்துமா உட்கார வச்சு போவேன். ஆமா சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள் நீ ஒண்ணு. உன்னை எத்தனை பேர் ஏத்தணும் இன்னும் 18 பேர் வரணும். 18 சைக்கிள் ஆன விட்ட வளைஞ்சு நடக்கும் ஆமா அது மேல உக்காதீங்க சீட் மேல. ஆமா நல்லா நடிக்கிறடா. அதான் சிவாஜி சேர்த்துக்காரு சைக்கிளுக்கு இதுக்கு மேல பெல்ல காணோம். என் சீட்டிங்க உக்காந்தீங்க என்னப்பா அங்க எக்கோ அடிக்குது. நடிக்கிறேன்னா நான் எவ்வளவு நடிப்பேன். ஓஹோ முன்வில்ல காத்துக்குதான்னு பாக்குறேன் நாங்க எப்பவுமே முன்வில்ல பார்க்க மாட்டோம் பின்வில்ல தான் பார்ப்போம் நான் கீழே பிடிக்கிறத பாக்க. உன்னை எத்தனை பேரை ஏத்தணும் இன்னும் எத்தனை பேர் ஏறி இருக்கீங்க? நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன் நீங்களும் கணக்கு. ஆமா இன்னும் 18 பேர் வரணும். இன்னும் 18 பேரை ஏத்தணும் ஆமா. இப்ப யாத்திரம் பாரு 18 பேர் முன்ன ஒரு 9 பின்னாடி ஒரு 9 9 ஏன்னா ஒரு சேர்த்தா உமால 19 பேரை நான் ஏத்துவேன் நாளைக்கு அவன் ஏத்த போறான் நீ அந்த மாதிரி சொல்ற. ஐயா நான் போயிட்டு வரேன். பணத்தை கொடுத்துட்டு ஐயா. அவன் வச்சுட்டு இருக்கான். சத்தியமா அவன் தான் வச்சுட்டு இருக்கான். ஆமா அவருக்கு நான் வச்சுங்க பணத்தை நீ வச்சுக்கிறேன்னு சொல்லு. தான் தமிழ்ல சொன்னேன் ஓ சூப்பர் பயமா சொன்ன மாதிரி எரமாங்க நாட்டை எங்க வீட்டுக்காரன் இசு போட்டான் பக்கத்து வீட்டுக்காரன் அப்ப எரமாங்க நாட்டை எவன் தெரியல பக்கத்து வீட்டுக்காரன் அவனா பத்தி அன்புசால் உலக பரிகுடி மக்களுக்கும் அரசகுல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரு விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க இசையால் பலர் மயம் வைத்த இந்த ஆடவரத்தை பாராட்டி இந்த கஞ்சி இவள் இசையால் பலர் மயங்களுக்கு சக்தி படைக்கும் இந்த முத்தார நம்மிடம் இருந்தால் என்ன அவரிடம் இருந்தால் பணம் கொடுத்தால் செலவாகிடும் இந்த முத்தார கடைசி வரைக்கும் யாரு முத்தார தாய் இறந்து விட்டாலே மணிமேகலை அவருடைய முத்தார தாய போடுங்கப்பா என் தாய் முத்தாரத்தை கைட்டு ஒரு நாட்டிக்காரிக்கு கொடுக்குறீங்களே நாட்டியக்காரி கேவலம் வேற என்ன சொல்லுவாங்க நாட்டியக்காரி தான் இன்று நாட்டுக்கே ராணி அவர் நாட்டுக்கு ராணியா நான் பாருங்க ராணியா வேலை தப்பா நினைக்கிறேன் இது விலை மதிக்க முடியாது விலை உயர்ந்தது. விலை மதிக்க முடியாது. நான் கேட்கறேன்னு தவறா நினைக்காதீங்க. விலை நினைச்சதே கிடையாது. நினைக்க மாட்டீங்க. ஏன் நினைக்க மாட்டீங்கன்னா நினைச்சா ஈரமாகுமா நினைச்சதுல நின்று கிடக்குறேன் இல்லைங்க ஐயா விலை உயர்ந்ததுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு எங்கதான் கிடைக்குது? இது விலை மதிக்க முடியாதது இது எங்குமே கிடைக்காது. எங்க கிடைக்கும்? செய்யாறு மீனாட்சி தோட்டல தான் கிடைக்கும் 30 ரூபாய் 30 ரூபாய் எவ்வளவு 30 ரூபாய் நீ வாங்கி கொடுத்தா உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். நீ ஓசை இதனுடைய கிழமை 30 ரூபாய். இது 30 லட்சம் எனது மனைவி சரிங்க ஐயா வரேன். அம்மா உனக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் போட்டாமா ரூம் எதுக்கு அவங்கள அரண்மனையில தங்க வைக்கிறீங்க இது வந்தார வாழ வைத்த நாடு யாரையும் மிரட்டி அடித்து ஏன்னு சொன்னால் இவன் எதற்கு தங்க வைக்க தெரியுமா? நான் நினைத்த போதெல்லாம் மக்களை இசையால் மயங்க வைக்கிறேன். பாருங்கப்பா அவங்கள அரண்மனை தங்க வைக்க பாக்குற நாட்டு மக்கள் தப்பா பேசுவாங்க தவறா பேசுவாங்க. நீ தவறான அனுபவம் அப்பா நான் சொல்றதை கேளுங்க அவங்கள அனுப்பிச்சு விட்டுருங்க அவங்களுக்கு உண்டான நான் சொல்றதை நீ செய். நான் சொல்றது நீங்க கேளுங்க நான் சொல்றதை நீ செய். உனக்கு ஒண்ணும் தெரியாது. சின்ன பையன் போ. ஒண்ணும் தெரியாது. அனுபவம் தெரியாது. போ. ஐயா எஸ்டா ரொம்ப நன்றி ஐயா. என்னமா ஆனா ஏனா நீ சிங்கரா எனக்கு
எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நான் ஒண்ணா ஒண்ணும் இல்ல. ஒன்னில அதுக்கா பேசுகிறேன். அதுக்கு இல்லைங்க. வேற என்ன? எந்த ரூமே எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. வேற என்ன? ஒரே ஒரு ரூம் மட்டும் எனக்கு கம்ஃபர்டபுள் வேணும். ஒரே ரூம்னா என்ன ரூம்? ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம். ஓ இந்தியன் பாத்ரூமா பளிக்கல் போட்டு வச்சுக்கமா. நீ அங்கேயே சாப்பிடலாம், அங்கேயே போலாம், அங்கேயே பண்ணிக்கலாம். அவ்வளவு பிரமாதமா இருக்கும். தண்ணி ஒய்வுக்குன்னே இருக்கும். அது இந்தியன் வேண்டாம். வேற என்ன? வெஸ்டர்ன் வேணும். ஏன் முட்டி வலிக்குதா? உட்கார முடியாதா? அப்படியே உட்காந்து என்ன பண்ணுமா? உனக்கு அதை விட வச்சு நெட்ல ஆர்டர் பார்த்தேன். நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஹெலிகாப்டர்ல வந்துங்குது. நாளைக்கு பாத்ரூம் மாட்டி விட்றேன். நீ போய் கீழே உட்கார வேணாம், முட்டி போட்டு உட்கார வேணாம், முக்க வேணாம். அவர் போய் இன்னும் பைப் ஒன்று ஒரு வச்சு நான் கறேன். காத்து மூலியமா அப்படியே கறன்னு வச்சுக்கோ. இல்ல எப்படி கூடுவேன்? வந்தே தான் பாவன். ஏய் நீங்க யாரா போங்க. முதல்ல நீ தான் ஓபன் பண்ணும். ஆமா நீ தான் முதல்ல தயாராகி வந்து போய் எனக்காக ஆமா நீ போமாங்க. போயிட்டு எதுவும் ஆவலன்னா நாங்க போவோம். ஓ டெஸ்டிங். ஆமா குடல் வந்தா கூட வெடி கட்டிடும் அது. என்ன வந்தா? குடல் வெளி வந்தா கூட வெடி கட்டிடும் அது. ஆமா புது மாடல் அது. வெடி கட்டி அனுப்புறோம். ஏய் புறம்போக்கு மரியாதை கெடுத்துக்கு நாடோடி நாய். நானா நீ தான் நீ தெரிஞ்சோ அடிக்க நீ தான் நீ நாடு. ஐயா இதெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு காவல்காரன் இழிவாக பேசுகிறார். மனம் புண்படும்படி பேசுகிறார். புண்ணா பேசாது வேணா புண்ணா. நீ என்ன பார்த்து பேசுறீங்க? நீ என்ன பேசுறீங்க? இது வந்து நான் நீ டீல் பண்றீங்க. நான் பேசுவேன். உன்னா நல்லா இருக்குதா இல்லையா? நல்லா இருக்கிறாங்க ரூம் போட்டா தண்ணி விடு. போய் பாரு. எனக்கு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பா தேங்காய் பூவா தரம் போ. சிறந்த உணவு சாப்பிட்டு ரெடியாரு வருவாரு அவரு. பின்னாடி பாத்தீங்கன்னா போ காராட்டோ மேற்கு 2 பேர் உட்காந்து வந்துருக்கான். நான் தொடர்ந்து கேளு. இது போல போனா 2 பேர் உட்காந்து வருவான். அதனால காலைல ஆச்சரிட்டு போ. பணம் கையில் சொல்லுவாங்க. அது முன்னாடி டவுன் வச்சு போட்டு 2 சதுக்கு சரியா போடும். ஏய் 4 பேர் சிரிக்கிற மாதிரி 4 பேர்ல 40 பேர் சிரிச்சாங்க. போதுமா? போதும் பாடி. பாருங்க